அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய பொது அறிவு வினாக்கள் ரொம்ப முக்கியமான பொது அறிவு வினாக்கள். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு போனால் கூட அதுலேருந்து உங்களுக்கு 2 கேள்விகள் அல்லது 3 கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். அந்த வகையில் தான் நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் குரூப் 4 எக்ஸாம்ஸ்ன்னு போயிட்டீங்க அப்படின்னா தந்தை பெரியார் தொடர்பாக 2 கேள்விகள் வரும், வஉசி அவர்கள் தொடர்பாக 2 கேள்விகள் வரும், காமராஜர் தொடர்பாக 2 கேள்விகள் வரும், அறிஞர் அண்ணா தொடர்பாக 2 கேள்விகள் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய இயக்கத்தின் எழுச்சி 12ஆம் வகுப்பு அறிவியல் சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து கேள்விகள் வரும். அதையும் நம்ம இங்கே தொகுத்து கொடுத்துருக்கோம். முதல் கேள்வி, தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் டேஸ் ஆவர். தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வஉ சிதம்பரனார். ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போ தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் யார்? வஉ சிதம்பரனார். ஆப்ஷன் டியில் இருக்கிறது, நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. வாந்திநாதன் யார்? ஆப்ஷன் ஏல இருக்கிறது. அப்படின்னா 1911 ஜூன் 17 மணியாச்சி ரயில் நிலையத்தில் மாவட்ட ஆட்சியாளரான ஆஸ் துரையை சுட்டு கொன்றவர். இவர் பாரத மாதா சங்கத்தைச் சேர்ந்தவர். யார்? வாஞ்சிநாதன் அவர்கள். 1911 ஜூன் 17 வில்லியம் ஆஸ் துரை. ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் அது. சுப்பிரமணிய சிவா இவர் திருநெல்வேலி கழகம், ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டம், பிபின் சந்திரபால் விடுதலை கொண்டாட்டம் போன்றவற்றில் வஉசியோட துணையாக நின்றவர். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ராஜாஜி அவர்கள் 1937ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் காங்கிரஸ் அமைச்சரவையின் முதலமைச்சர். ரொம்ப முக்கியமான கேள்வி அது. அடுத்ததான் ஆப்ஷன் டி வஉ சிதம்பரனார். வஉ சிதம்பரனார் மீது தேச துரோக வழக்கு சுமத்தி இரட்டை ஆயுள் தண்டனை, அதாவது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவருடைய சிறைவாசம். அவர் சுதேசி நாவை சங்கத்தை 1906 அக்டோபர் 16ஆம் நாள் தொடங்கினார். ரூபாய் 10 லட்சம் முதலீட்டில். அதுவும் போன வருஷம் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. எவ்வளோ லட்சம் முதலீடு? 10 லட்சம் முதலீட்டில் கலிலியோ லாவா என்ற 2 கப்பல்களை தூத்துக்குடி டு கொழும்பு டு தூத்துக்குடி வழித்தடங்களில் பயன்படுத்தி வெற்றி கண்டார்கள். அவரோட முக்கியமான 2 நூல்கள் மெய்யறிவு மெய்யறம். மெய்யறிவு மெய்யறம் ரொம்ப முக்கியம். வஉசியோட அரசியல் குரு யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர். அதனால தான் இவர் தென்னாட்டு திலகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு ஆப்ஷனை வச்சு 100 விதமான உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்தந்த கேள்விக்கு இந்தந்த பதில்கள் பொருத்தம், இந்தந்த பதில்கள் பொருத்தமில்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இத்தனை ஆப்ஷன்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ மறுபடியும் கேள்வியை சொல்கிறேன். தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வஉ சிதம்பரனார். ஏன்னா புரட்சிவாதத்தின் தந்தைன்னு சொல்லலாம் தென்னிந்தியாவுக்கு. புரியுதுங்களா? அடுத்த கேள்வி, முதலில் நீதி கட்சி டேஸ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. முதலில் நீதி கட்சி டேஸ் என்ற பெயரில் அமைக்கப்பட்டது. ஆன்சர் தென்னிந்திய நல உரிமை சங்கம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916 நவம்பர் 20. ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டு. நவம்பர் 20 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம். அப்படி இல்லைன்னா தென்னிந்திய மக்கள் சங்கம்னு சொல்லலாம். தென்னிந்திய மக்கள் சங்கம் ஆப்ஷனை மாற்றுவாங்க. தென்னிந்திய மக்கள் சங்கம் சொல்லலாம், பிராமணர் அல்லாத கூட்டமைப்புன்னு சொல்லலாம், பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை வெளியிடுதல், பிரகடனம் போன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இது எல்லாமே எந்த வருஷம்? 1916. ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்விப்பா. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் டேஸ் ஆவார். சரி சார், இந்த கேள்வி எங்கே இருக்குது? 10ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் இருக்குது. ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள். அதில் தமிழ்நாட்டில் மதுரையை மையமாக கொண்டு 72 பாளையங்கள் பிரிக்கிறாங்க. அதில் கிழக்கு மேற்கு பாளையங்கள் ரொம்ப முக்கியம். கிழக்கு பாளையத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். புலித்தேவர் மேற்கு பாளையம். அப்போ பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் யார் அப்படின்னா மேஜர் பானர்மேன். ரொம்ப முக்கியம். மேஜர் பானர்மேன் ரொம்ப முக்கியம். இவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது அக்டோபர் 17 1799 கயத்தாறு. இவர்
மீதி எத்தனை பக்கோடாக்கள் கட்டணும் அப்படின்னா ஆங்கில அரசுக்கு 1080 பக்கோடாக்கள் நிலுவைத் தொகை 1080 ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஞ்சாலங்குறிச்சியின் மீது தாக்குதல் தொடுத்தவர் மேஜர் பானர்மேன், ரொம்ப முக்கியம். அரேஞ்ச் இட் கலோக்கியல் ஆர்டர். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா கால வரிசை பட்டியலிடுகன்னு கேட்டிருக்காங்க. முதல் கொஸ்டினை வாச்சிருவோம். ஈவே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என மாற்றி அமைக்கப்பட்டது. ஈவே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என மாற்றி அமைக்கப்பட்டது. ஈவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஈவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஈவே ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திரம் மற்றும் தனி திராவிட நாடு முன்கோரிக்கை வைத்தார். ரொம்ப சிம்பிள். அவர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா திராவிட மாநாடு ஒன்று நடத்தி அதன் மூலமாக தனி திராவிட நாடு கோரிக்கை முன் வச்சுருக்காரு. 4 மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் வென்றது. இப்போ தான் சொன்னேன், ராஜாஜி முதல் சிஎம் 1937. இப்போ உனக்கு வருஷம் சொல்லிடுவோம். மெட்ராஸ் சட்டசபை தேர்தல் காங்கிரஸ் வென்றது 1937 ராஜாஜி தலைமையில். திருப்பி சொல்கிறேன், மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் வென்றது 1937. அப்போ 4 பாயிண்ட் என்ன 4. அடுத்து பாருங்கள், ஈவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் 1938. 1938 புரியுதுங்களா? ஈவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் 1938. ஈவே ராமசாமி திராவிட மாநாடு நடத்தி அதில் சுதந்திர மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்தல் 1940. ஓகேங்களா? அடுத்து 42 அவர் நிறைவேற்றிடுவாங்க. புரியுதுங்களா? அடுத்து லாஸ்ட்டு பாருங்கள், ஈவே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1944. அப்போ 44 தான் அதிகபட்சம் முடியணும். அப்போ ஆப்ஷன் 1 எதில் முடியுதுன்னா ஆப்ஷன் சியில் தான் முடியுது. 4 2 3 1. ஆன்சர் என்ன? 4 2 3 1. 4 2 3 1. ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. 700 வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி என்ற நூலை எழுதியவர் மாங்குடி மருதனார். ரொம்ப முக்கியம். 10 பாட்டில் 700 வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி எழுதியவர் மாங்குடி மருதனார். பெருவள மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க. அதை பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்னு அதுக்கு சிறப்பு பெயர் இருக்குது. சங்க இலக்கியத்தில் போர்க்களத்தை கண்ட வீரத்தாயின் நிலையை போற்றியவர் ஒக்கூர் மாசாத்தியார். ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. சங்க இலக்கியத்தில் போர்க்களத்தினை கண்ட வீரத்தாயின் நிலையை போற்றியவர் சங்ககால பெண் புலவரான ஒக்கூர் மாசாத்தியார். ஆன்சர் என்ன? ஒக்கூர் மாசாத்தியார் சங்க காலத்தில் அல்லது சங்க இலக்கியத்தில் போர்க்களத்தை கண்ட வீரத்தாயின் நிலையை போற்றியவர். ரொம்ப முக்கியம்ப்பா கேள்வி. அந்த ஒரு லைன் மாற்றுவாங்க. இந்த சங்க காலம் போர்னு வந்துட்டாலே ஒக்கூர் மாசாத்தியார் தான். அதே மாதிரி மதுரை காஞ்சி அப்படின்னாலே மாங்குடி மருதனார் தான். 782 அடி ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரையை பற்றி வரும். மதுரையில் சுரங்கம் இருந்துச்சு, சரணாலயம் இருந்துச்சு அப்படின்னு 10 பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலில் ராச மாணிக்கனார் அருமையாக விளக்கியிருப்பாங்க மதுரை காஞ்சியை பற்றி. அதுவும் கேள்வி கேட்கலாம். 10 பாட்டு ஆராய்ச்சி நூல் யாரோடதுன்னா ராச மாணிக்கனார். 1857 ஆண்டு புரட்சி நாகரிகத்திற்கும் அகாநீகத்திற்கும் இடையே ஆன மோதல் என்ற கருத்தை கூறியவர் டிஆர் ஹோம்ஸ். டிஆர் ஹோம்ஸ். சிவிலைசேஷனுக்கும் நான் சிவிலைசேஷனுக்கும் இருக்கிறது அது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அநாகரிகத்திற்கும் நாகத்திற்கும் நடந்த மோதல் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? டிஆர் ஹோம்ஸ் சொல்லியிருப்பார் 1857 புரட்சியை. 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக அன்னிபெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் எந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார்னா கல்கத்தா கூட்டம். ஆன்சர் என்னது? கல்கத்தா கூட்டம். 1917 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக அன்னிபெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அன்னிபெசன்ட் தான் முதல் பெண் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு. எந்த வருஷம்? 1917. எந்த மாநாடு? கல்கத்தா மாநாடு. அப்போ இதுக்குள்ளே 3 கேள்விகள் அமைஞ்சிருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் தொடங்கப்படுகிறது முதல் கூட்டத்தில். அதில் 72 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் 22 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. அப்படிப்பட்ட அந்த சபையில் முதல் பெண் தலைவராக யார் வராங்க அப்படின்னா
அன்னி பெசன்ட் அவர்கள் வராங்க 1917 கல்கத்தா மாநாட்டில். அதான் அந்த கேள்வி. 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் டேஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார்னா கல்கத்தா கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். வருஷம் 1917. முதல் பெண் தலைவர்ப்பா. அடுத்த கேள்வி, பஞ்சாபி வந்தே மாதரம் என்ற இதழ்களையும் மக்கள் என்ற ஆங்கில வார இதழையும் நிறுவியவரும் அதன் பதிப்பாசிரியமாக இருந்தவர் யார்? கொஸ்டினெல்லாம் கவனிச்சுக்கோங்க. பஞ்சாபி வந்தே மாதரம் என்ற இதழ்களையும் மக்கள் என்ற ஆங்கில வார இதழையும் நிறுவியவரும் அதன் பதிப்பாசிரியமாக இருந்தவர் யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய். ஆன்சர் என்னது? லாலா லஜபதி ராய். ரொம்ப முக்கியம், லாலா லஜபதி ராய். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனக்கு வழக்கறிஞர் தொழில் துவங்க உதவிய வியாபார நிறுவனம் எது? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்கறிஞர் தொழில் துவங்க உதவியாக இருந்த வியாபார நிறுவனம் எதுனா தாதா அப்துல்லா நிறுவனம். தாதா அப்துல்லா நிறுவனம் தான் அவர் வழக்கறிஞர் தொழிலை தென்னாப்பிரிக்காவில் மேற்கொள்ள மிக காரணமாக அமைந்தது. ரொம்ப முக்கியமான கேள்வி. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்கறிஞர் தொழிலை துவங்க உதவிய வியாபார நிறுவனம் எது? தாதா அப்துல்லா நிறுவனம். ஆப்ஷன் ஏ. உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையாக மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. ரொம்ப முக்கியம். உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையாக மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. பின் வருவனவற்றுள் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் செயல்பாடு டேஸ் ஆகும். இ கவர்னன்ஸ் சிஸ்டம். இ கவர்னன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல எது அதோட பிரின்சிபல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அல்லது இன்சிவேட்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறுவனம் சார்ந்த கட்டிடக்கலை கரெக்டு. விதிமுறைகள் கொள்கைகள் தரப்படுத்துதல்ன்றது கரெக்டு. பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாடு, அதாவது ட்ரைனிங் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க, கரெக்டு தான். உபரி இருப்பு கொள்கைன்றது இ கவர்னன்ஸோட ஃபார்முலாவில் வரவே வராது. ஸோ அதை தான் தவறு. அப்போ அது மட்டும் வராது. அப்போ நிறுவனம் சார்ந்த கட்டிடக்கலை என்பது சரி, விதிமுறைகள் கொள்கைகள் தரப்படுத்தல்ன்றது சரி, பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாடுன்றது சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. பின் வருவனவற்றுள் எது மின் ஆளுமை முகமையின் செயல்பாடுகள் ஆகும்னா நிறுவனம் சார்ந்த கட்டிடக்கலைகளை சார்ந்திருக்கும். விதிமுறைகள் கொள்கைகள் தரப்படுத்துதல், அதான் ரொம்ப முக்கியம். ரூல்ஸு பாலிசிஸு ஸ்டாண்டர்ட்ஸு ட்ரைனிங் அண்ட் ஹச்ஆர்டின்னு சொல்லுவாங்க. பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாடு. உபரி இருப்பு கொள்கைன்ற வார்த்தை வரவே வராது. பஃபர் ஸ்டாக் ஆப்ரேஷன் இங்கிலீஷில், அது மட்டும் வராது. பஃபர் ஸ்டாக் ஆப்ரேஷன் இதில் வராது. அப்போ ஆப்ஷன் 1, 2, 3 எதில் வருது? சியில் மட்டும்தான் வருது. ஆப்ஷன் சி என்பது மிகச்சரி. பார்த்தீங்களா? 112, 113 ரெண்டுக்குமே சி தான். அங்கே தமிழ்நாடு, இங்கே 1, 2, 3 அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து, தமிழ்நாட்டில் ஆறுகளின் சரணாலயம் என்று அழைக்கப்படுகிறது. சத்தியமங்கல் புலிகள் சரணாலயம் தான் ஆறுகளின் சரணாலயம் என அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டில் ஆறுகளின் சரணாலயம் என்று அழைக்கப்படுவது சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம். தமிழ்நாட்டில் ஆறுகள் சரணாலயம் என்று அழைக்கப்படுவது சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம். நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட காரணமாக இருப்பது டேஸ் ஆகும். வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நிலச்சரிவு ஏன் ஏற்படுதுன்னா அதிகமான மழை பெய்யும். ஏன் அப்படின்னா அது மலை பிரதேசம். மலை பிரதேசத்தில் மண்கள் அவ்வளோ பிடிப்பாக இருக்காது, மரங்கள் அதிகமாக பிடிப்பாக இருக்கும். அந்த மரங்கள் அந்த மண்ணோட அதிகமாக பிடிப்பில் இருக்கும்போது மழை பெய்யும் போது அதோட வேர்கள் மண்ணை விட்டுரும். அப்போ நிலச்சரிவு ஏற்படும். அதான் முக்கியமான ஒரு காரணம். நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட முக்கிய காரணமாக இருப்பது மழை, அதிகமான மழை. அப்போ வேர்கள் தன்னோட இறுக்கமான இருக்க மண்ணை என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுரும். ஆனால் நிலச்சரிவு ஏற்படும், பாறைகள் உருண்டு வந்துடும். நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட முக்கியமான காரணமாக இருப்பது அதிக மழை, ஹெவி ரெயின். ஆப்ஷன் பி. இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா 114க்கும் பி தான், 115க்கும் பி தான். நான் திருப்பி சொல்லிட்டேன், நீங்கள் என்ன தான் படித்தாலும் எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது வாரத்தில் ஒரு 3 டைம் 4 டைம் டெஸ்ட்டு போடணும். அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் ஒரு தேர்வாவது நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போகணும், அல்லது 2 நாளுக்கு ஒரு தேர்வு அட்டன் பண்ணிட்டு போகணும். ஒரு 100 கொஸ்டின்ஸோ 200 கொஸ்டின்ஸோ அல்லது ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஆகுது ஓஎம்ஆரில் கை வச்சு நீங்கள் செக் பண்ணி அதை டெஸ்ட்டை போட்டால் தான் உங்களுக்கு அங்கே கரெக்டாக உங்களுக்கு யோசிக்க வரும். ஏன் அப்படின்னா மனசு ஒரு ஆப்ஷன் சொல்லும், மைண்டு ஒரு ஆப்ஷன் சொல்லும். கரெக்டாக ஓஎம்ஆரில் வைக்கும்போது தப்பாக தான் அடிப்போம். அதனால் பயிற்சி அவசியம், வினாத்தாள் பயிற்சி ரொம்ப அவசியம். தயவுசெய்து அந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். எலுமிச்சை புல்லின் தாவரவியல் பெயர் என்ன? வாட் இஸ் த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் லெமன் கிராஸ்? எலுமிச்சை புல்லின் தாவரல் அறிவியல் பெயர் சிம்போபொகான் சிட்ரோட்டஸ். சிம்போபொகான் சிட்ரோட்டஸ். இந்த சிட்ரோட்டஸ் அப்படின்ற வார்த்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சிட்டுனா சிட்ருக்கு, அப்போ ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா அது எலுமிச்சை புல்லின் தாவரவியல் பெயர் சிட்ரோசஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்டாக்ஸ் கலவை என்பது எதோட காம்பினேஷன் கேட்டிருக்காங்க?
CuSO4 காப்பர் சல்பேட் மற்றும் சுண்ணாம்பு. காப்பர் சல்பேட் மற்றும் சுண்ணாம்பு. CaSO4 ப்ளஸ் சுண்ணாம்பு ரொம்ப முக்கியம். போரோடாக்ஸ் கலவை என்பது காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் சுண்ணாம்பு சேர்ந்த கலவை தான். அது போரோடாக்ஸ் கலவை, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அடுத்த கேள்வி, சிலைகள் வார்க்க பயன்படுவதெல்லாம். பட்டியல் பழங்குடி மக்கள் அதிக சதவீதத்தில் காணப்படும் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா லட்சத்தீவு தான். 94%. லட்சத்தீவு எத்தனை சதவீதம்? 94%. புரியுதுங்களா? The high percentage of scheduled tribals populations found in the state and union territory அப்படின்னா லட்சத்தீவு 94%. 100க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா. அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எது சுனாமி வருவதற்கு முன் நாம் மேற்கொள்ள வேண்டிய முன் எச்சரிக்கை நடவடிக்கை அல்ல? வார்த்தையை பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எது சுனாமி வருவதற்கு முன் நாம் மேற்கொள்ள வேண்டிய முன் எச்சரிக்கை நடவடிக்கை இல்லை? இங்கிலீஷ்லையும் பார்த்துக்குறோம். பிஃபோர் ஃபாலோயிங். ஓகே, நாட்டு நான் கொடுத்துருக்கு. ஓகே, முதல் சுனாமி எப்போ வந்துச்சு? டிசம்பர் 24, 2004 வந்தது. டிசம்பர் 26, 2004. சுனாமினா துறைமுக அலை, ஜாப்பனீஸ் வார்த்தை. சுனாமி என்பது ஜப்பானிய மொழி சொல், அதுக்கு தமிழ் அர்த்தம் துறைமுக அலை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அந்த சுனாமி வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணக்கூடாது? ஏன்னா இங்கே கேள்வியை தான் கொடுத்துருக்காங்க. எது இதெல்லாம் சரியாக வராதுன்னு கேட்டிருக்காங்க. அருகில் உள்ள பாதுகாப்பான தங்குமிடத்திற்கு வழியை கண்டறிதல், அது கரெக்டு தான். ஆனால் எது தப்புன்னு கேட்டிருக்கு. மாற்று கட்டிடத்தை கருத்தில் கொள்ளுதல், அதுவும் கரெக்டு தான். உயரமான இடத்துக்கு கூட போய்க்கலாம், உயரமான மாடிக்கு கூட. அவசர முதலுதவி பெட்டியை வைத்திருத்தல், கண்டிப்பாக அவசர முதலுதவி பெட்டி வேணும். தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருத்தல். தலைத்தளத்தில் வசித்தோம்னா தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும், அப்போ தண்ணிக்குள்ளே மூழ்கிடுவோம். ஸோ அது மட்டும் தான் தவறு. ஏன்னா இது எந்த இடத்துல முன் எச்சரிக்கை நடவடிக்கை தேவைன்னு கேட்கல, தேவை இல்லாத நடவடிக்கை எதுன்னு கேட்குறாங்க. எது இதில் தப்புன்னு கேட்டிருக்காங்க. முன் எச்சரிக்கை நடவடிக்கை இல்லைன்னா தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருத்தல்ன்றது தவறு. தெளிவாக சொல்கிறேன். அப்போ முன் எச்சரிக்கை நடவடிக்கை எது? அருகில் உள்ள பாதுகாப்பான தங்குமிடத்திற்கு வழியை தேடணும், உயரமான கட்டிடத்துக்கு போகணும் அல்லது மாற்று கட்டிடத்துக்கு போகணும், அவசர முதலுதவி பெட்டி கையில் வச்சுருக்கணும். இவ்வளோதான். இதில் எது தவறு அப்படின்னா தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருத்தல்ன்றது தவறு. ஆப்ஷன் டி தவறு. கில்கிட் மலைக்குடைவு பின்வரும் எந்த நதிகளில் எவற்றின் செயல்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சிந்து நதி. ரொம்ப முக்கியம். கில்கிட் மலைக்குடைவு அப்படின்னாலே எந்த நதி? சிந்து நதி தான். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கங்கை நதிலாம் உருவாக்க வாய்ப்பு கிடையாது. கில்கிட் அப்படின்னாலே சிந்து தான். ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க.